குருவாழ்க, குருவே துணை. உயர்ந்த சிந்தனையும் நேர்மையான குணமும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடம்பெயரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்ய போகிறார்? பொதுவாக உங்க ராசிக்கு 3-12 அதிபதி குரு 7ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பு. இப்ப கடந்த வருடம் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடி, இந்த இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொண்டு போறார். கை நிறைய பொருளாதாரம் வாரி வழங்க போறார். திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்துல பிரச்சனையை சந்திச்ச தம்பதிகளுக்கு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலமா அது பார்க்கலாம். கடந்த வருடம் சகோதரன் சகோதரி வழியில ஒற்றுமை இல்லாத நிலையை சந்திச்சிருப்பீங்க. 3ஆம் அதிபதி 6ல சகோதரன் மூலியமா வழக்கு, சகோதரன் மூலியமா சண்டை, பிரச்சனை, மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அந்த நிலை மாறும். சகோதர சகோதரி ஒற்றுமை மேலோங்கும். இடம் விட்டு இடம் மாறி வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்குறாரு இந்த குரு. திருமணம் முடிஞ்சு புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இது ஒரு பொற்காலம் சொல்லலாம். குரு உச்சம் பெற்று தன் ராசியை பார்க்கும்போது அது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அடுத்து ஒரு புதிய சொத்தை நீங்க வாங்க போறீங்க. அந்த சொத்தால லாபம், அந்த சொத்தால அதிர்ஷ்டம், அந்த சொத்து வாங்கின பிறகு அது ஒரு எதிர்பாராத ஒரு தன முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். அடுத்து இந்த 40-45 வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நல குறைவுல இருப்பீங்க. மருத்துவ செலவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட செலவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை பார்த்து எந்த மருத்துவரை பார்த்தும் இன்னும் உடல்நல சரியாகல, ஒரு சரியான நிலைக்கு வரல அப்படின்ற கவலைப்படக்கூடிய கவலையில இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் பொற்காலம் சொல்லலாம். உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுத்துருவாரு இந்த குரு. கைபேசி, பழைய கைபேசியை நீங்க மாத்தி புதிய கைபேசி வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுத்துருவாரு இந்த குரு. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு 85% நல்ல பலனை உறுதியாக செஞ்சிருவார். நன்றி.